மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம். யாரு ஸ்டார்? அது யாரா ஸ்டார் இருக்காங்களா? ஏதோ பெரிய கதாநாயகி இருக்காங்களா? ஒருதலை ராகம் படத்துல யாரு கதாநாயகி, யாரு கதாநாயகன்? சினிமா என்பது ஒரு திரைக்கடல். இங்க வந்து கஷ்டப்பட்டு மூச்சடக்குனாதான் முத்து எடுக்க முடியும். மூச்சு விடுறதுக்கு 300 தடவை யோசிக்கிறவன அந்த உலகத்தில் இருக்கான். இப்ப நான் வந்து இன்னைக்கு வந்து கடவுள் மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் தமிழ்நாட்டில இருந்து கூட எடுக்கல, மலையாளத்துல இருந்து கேரளாவில இருந்து எடுக்கிறாங்க. அதுல தமிழ் என்ன, அதுல சொன்ன விஷயம், அதோட சப்ஜெக்ட் என்ன, செலவு, மக்கள் செலவை பார்க்கல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சிந்தனையை பார்க்கறாங்க. அது சப்ஜெக்ட் சொல்லப்பட்ட விதத்தை பார்க்கறாங்க. யாரு சொன்னாங்கன்னு கூட பார்க்கல. யாரு ஸ்டார்? அது யாரா ஸ்டார் இருக்காங்களா? ஏதோ பெரிய கதாநாயகி இருக்காங்களா? ஒருதலை ராகம் படத்துல யாரு கதாநாயகி, யாரு கதாநாயகன், யாரு வில்லன், யாரு காமெடி நடிகர்? படத்துல கேபரே டான்ஸ் இருந்ததா? படத்துல வந்து கதாநாயகன் கட்டி புருண்டு கூட உருளக்கூடிய டூயட் எதுவுமே கிடையாது. ஃபைட்டு கிடையாது, சேஸ் கிடையாது, பிரம்மாண்டமான செட்டு கிடையாது, எதுவும் இல்ல. இப்ப மஞ்சுமல் பாய்ஸோட வெற்றியை பாருங்க. நான் என்ன சொல்ல வர்ற, சப்ஜெக்ட் ஜெயிக்கும். அது அந்த காலத்துல, நான் உதாரணத்துக்கு சொன்னது என்னுடைய இதை சொல்றது, அந்த காலத்துல மட்டும் இல்ல, இந்த காலத்துல இல்ல, எந்த காலத்திலையும். அதனால ஒரு சின்ன தயாரிப்பாளர் சின்ன படம் எடுக்கிறாங்க, சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம்னா, இது பெரிய ஆட்கள் படம் எடுத்தா அதுக்கு பிரம்மாண்டமான விழா, கோடி கணக்கில் படத்துக்கு செலவு பண்றாங்கன்னா கூட ப்ரமோஷனுக்கே அவ்வளவு செலவு பண்ற பணம் படைத்தவர்கள் செய்யலாம். ஆனா இவர்கள் பணம் படைத்தவர்கள், மனம் படைத்தவர்கள். எப்படியும் நாங்க ஒரு இதை பண்ணணும். சின்ன தயாரிப்பாளர்கள் என்ன, அதாவது ஒரு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் உங்களால இயன்ற உதவியை கண்ணுங்க, அவங்களுக்கு நீங்க கை கொடுக்கணும், நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு இதை பண்ணணும். உங்க கையால நீங்க பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த தலைமுறையில வினோத்குமார் அவரே தயாரிப்பாளர் இருக்காரு, அவரே இயக்குனர் இருக்காரு, அவரே நடிச்சிருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு பணியாற்றிய அவரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கட்டும், அசோசியேட் டைரக்டரா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஆர்ஓ கூட ஒரு தெரிந்த முகமான அறிந்த முகமா நான் பாக்குறேன். யாரு? அதெல்லாம் இல்ல. அதாவது சினிமா என்பது, சினிமா எல்லாமே வியாபாரம், சினிமா எல்லாமே திறந்த, அது ஒரு திறந்த வெளி, அது ஒரு திரைக்கடல். ஓடி திரவியம் தெரியும்னா சினிமா என்பது ஒரு திரைக்கடல். இங்க வந்து கஷ்டப்பட்டு மூச்சடக்குனாதான் முத்து எடுக்க முடியும். சினிமா அப்படிதான். ஆனா அதுல வந்து யாரு விடா முயற்சியோட, தன்னம்பிக்கையோட, தளராத முயற்சியோட யாரு ட்ரை பண்ணாங்களோ இது பண்ண முடியும். அந்த அடிப்படையில தான் டைட்டிலே பாருங்க, வீர நகரம் என்று வைத்திருக்கிறார்கள். சினிமால வந்து நானும் படம் எடுத்து பாக்குறேன், நின்னு பாக்குறேன், முயற்சி பண்ணி பாக்குறேன், அப்படிங்கிறதுக்கே மூச்சு விடுறதுக்கு 300 தடவை யோசிக்கிறவன அந்த உலகத்தில் இருக்கான். இதெல்லாம் நம்மளால முடியுமான்னு, படம் எடுக்க முடியும்னு வர்றதுக்கே வேணும் ஒரு வீரம். அப்படிப்பட்ட வீரம் நிறைந்திருக்கின்ற காரணத்தால் தான் தலைப்பே வீரநகரம் என்று வைத்து நம்முடைய வினோத்குமார் எடுத்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வந்து ஒரு சின்ன, இப்ப நான் வந்து இன்னைக்கு வந்து கடவுள் என்ன இன்னைக்கு அவங்களுக்கு இது நான் வந்து ஒரு சின்ன நான் வந்து அவர்களுக்கு என்னால முடிஞ்சது, இந்த மீடியாவுக்கு அவர்களுக்கு வீரநகரம் ஒரு படம் எடுத்திருக்காங்க, அதோட ஃபர்ஸ்ட் லுக்குங்க, இந்த போஸ்டர் நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லக்குள்ள, நீங்க மீடியா வளர்ந்து வரக்கூடியவர்களை, சின்ன தயாரிப்பாளர்களை, புதிய இயக்குநர்களை, புதிய படைப்புகளை, நீங்க தான் என்னதான் இருந்தாலும் பூக்கள்ல வாசம் இருந்தாலும் அதை வெளியில கொண்டு சேர்க்கக்கூடியது தென்றல் தான். தென்றல் வீசாட்டா பூவோட வாசமே வெளியில தெரியாது. அதே மாதிரி என்ன படம் எடுக்கிறோம், என்னென்ன படைப்பு இருக்குங்கிறத அதை வெளியில கொண்டு போய் சேர்க்கக்கூடியது மீடியா தான். அதனால் இந்த மீடியாவிடம், ஊடகத்திடம், உங்களிடத்தில் இதை நான் சேர்த்து விட்டேன். இதை நீங்கள் இன்னும் சேர்க்க வேண்டும். இந்த பூவுக்கு வாசத்தை நீங்கள் வெளியே வீச வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.